மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ 9ஆம் இடத்துல போய் அமர்கிறார் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி. அப்போது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துருக்கும். ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, தான் நினைத்தது ஒன்று செயல்படுத்துவது ஒன்றுங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதுனத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலத்தை தரும். அப்போது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். கடந்த மாதம் எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செய்து வெற்றிகரமாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. உங்க ராசியிலே ஒரு குரு பகவான், ஒரு சுபர் இருக்கிறது நல்லது. அதாவது குரு அப்படிங்கிறது என்ன ஆதிபத்தியத்தை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா, 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான். அப்போ உங்க சிந்தனைகள் எல்லாமே திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், சமூகத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள், கணவன் அல்லது மனைவி, அந்த கணவன் மனைவி சார்ந்த எண்ண ஓட்டங்கள், கூட்டு தொழிலை பற்றிய சிந்தனைகள், தொழில் அபிவிருத்தி, தொழிலில் மாறலாமா, தொழிலை எப்படி டெவலப் பண்ணுவது என்பதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 1 தேதியிலே. அப்ப என்ன, பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை, எண்ணம் போல் செயல்படக்கூடிய தன்மை. எப்போ உங்களுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பொருளாதாரம் தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எங்க உட்கார்ந்திருக்கார்? உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார். உங்க ராசிநாதனோடு சுக்கிரன், கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருப்பது கூடுதல் பலம். அப்போ பொருளாதாரத்துக்கு, கையிருப்பு பணத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். சூரியன் போய் 8ல் மறையும் போது அதிகாரத்தில், அட்மினிஸ்ட்ரேஷனில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மிதுன ராசி என்பவர்கள். எதுவரைக்கும்? 13ஆம் தேதி வரை, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அரசு சார்ந்த விஷயங்கள், அந்த அரசு கட்டுப்பாடுகள், அரசாங்கம் விதிக்கின்ற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் மிதுன ராசி என்பவர்கள். அதே சமயத்தில் 3க்குரியவன் 8ல் போய் இருக்கிறார். அப்போ 3 என்பது கண்டிப்பாக பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம். போய் 8ல் இருக்கார். அப்போ பிரயாணம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படுவது சிறப்பு மிதுன ராசி என்பது. அது குறிப்பாக இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிட்டார். ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் சிக்கிக்குவீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதை நீங்கள் திருப்பி அதாவது ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகக்கூடிய தன்மை. அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மிதுன ராசி அன்பர்கள். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த பிப்ரவரி மாதம் உகந்த மாதமா என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் 4ஆம் அதிபதியை பார்க்கணும். யாரு? புதன் பகவான் தான். பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். இந்த வீட்டுக்கு காரக கிரகம், வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரனும் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கு. அப்போ வீட்டினால் பாக்கியம். அப்போ ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தின் மூலமாக ஒரு நல்ல பாக்கியங்களை அமையக்கூடிய தன்மை. அதாவது ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த வாகனங்கள் வாங்கணும், ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன், ஒரு 4 வீலராக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு வாகனம் புதுசாக வாங்கணும்.
இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு சூப்பர் தான். பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று ஒரு நல்ல தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ வீட்டு சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே சமப்படுத்தக்கூட சரிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்லது. ஒரு சுபர் திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் தரும். அப்போ என்ன பாக்கியம்? உங்கள் ராசிநாதனோடு 5ஆம் அதிபதி சேர்றார். 1, 5 இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் நாள் குழந்தை. அப்போ குழந்தை நாள் உங்களுக்கும் உங்கள் நாள் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகள், ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை நன்றாக படிக்கிறது, குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலாம், வெற்றிங்கிற வார்த்தை சொல்லலாம். அதன் மூலம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் அப்படியே விலகிரும். சந்தோஷம் தவழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். இப்போ கடந்த மாதம் பாருங்கள், 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்தார். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சது, சிலருக்கு கோபம் வந்தது. ஏன்னா செவ்வாய் கோபக்காரகன். கோபத்தால் சில பிரச்சனைகள், அவசரத்தால் சில முடிவுகள், அவசர முடிவுகள் எடுத்து சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த மிதுனத்துக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கோபம், ஆக்ரோஷம் தலை தூக்கி இருக்கும். ஒரு சிலர் பாருங்கள், திடீர்னு டெம்ட் ஆகி வேலை விட்டவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க. அந்த அவசர முடிவுகளால் எடுக்கப்பட்டு அதன் பின்னர் யோசித்து நாம் செய்தது தவறு என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஞானோதயம், ஒரு நல்ல இது கிடைக்கும். ஒரு வேலை இழந்தவர்கள், வேலையை விட்டுட்டு போனவர்கள், அவர்களுக்கெல்லாம் புதியதாக வேலை அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த பிப்ரவரி மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். சார் எப்படி சார் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? சனி பகவான், தொழில் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியவனும் அவன் தான். 8ஆம் அதிபதியும் அவன் தான், பாக்யாதிபதியும் அவன் தான். அவர் அந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவதும் ஒரு கூடுதல் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவதும் கூடுதல் பலம். அப்போ வேலை இல்லாதவர்கள், வேலை இழந்தவர்கள், வேலை மாறணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த தொழில் ரீதியாக ஒரு சேஞ்சஸை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளியூர், வெளி மாநிலம் எல்லாம் போய் 9ஆம் இடத்துல போய் உட்கார போகுது. இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ முயற்சியால் வெற்றி. 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது. அப்போ முயற்சி வெற்றியை தரும். அரசாங்க வேலை என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை தரும். அதிகார பதவிகளை தேடித்தரும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி நல்லா இருக்கும். 9ஆம் இடம் தூர பிரயாணங்கள், சிறு தூரம். 3ங்கிறது சிறு தூர பிரயாணங்கள், 9ங்கிறது தூரதேச பிரயாணங்கள். அப்போ சிறு தூர பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருக்கானா, அந்த 8ஆம் அதிபதியாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து, அப்போ வலிகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரோடு இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும்.
ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புதன் தான் உங்களுக்கு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பு. அல்லது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, உங்கள் சுகத்துக்கு நல்லது கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.